எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதை நம்ம குக்கர்லேயே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சோடனே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 கரண்டி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானோடனே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை ஒரு 3 இஞ்சி ஒரு சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 5, அன்னாச்சிப்பூ 1, பிரிஞ்சி இலை 3. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா இலை, அதே அளவு மல்லி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு 150 கிராம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கேரட்டு ஒரு 150 கிராம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து ஒரு 50 கிராமை கட் பண்ணி போட்டுக்கிறேன். காஞ்ச பட்டாணியை ஒரு 150 கிராம் எடுத்து 3 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். அரை கிலோ பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை 2 தடவை கழுவி சுத்தம் பண்ணி 1/4 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் அரை கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம்.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி விசில் வரலன்னாலும் பரவாயில்ல, 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு, நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம குக்கரில் எவ்வளோ ஈஸியாக பிரியாணி டேஸ்டியாகவும் பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.